ஆர்ஆர் தெய்வ தரிசனம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டது. இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்திவிலிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்றும் கூறுவர். இதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த கோவிலில் முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற தலம். இக்கோவிலின் தலவிருட்சமாக மாமரம் போற்றப்படுகிறது. 300-500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளிலும் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும். பார்வதி வணங்கிய மணல் லிங்கம்தான் பிருத்திவிலிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பார்வதி கட்டி தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவ குழைந்தார் என்றும் அழைப்பர். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்தபோது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார். இழந்த பார்வையில் இடக்கண் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக ஒரு வரலாறும் உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் வருகிற 8/12/2025 திங்கட்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. நாங்கள் வரோம். நீங்களாம் யாரெல்லாம் வரீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுபடி கோயில் சம்மந்தமான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.